வணக்கம். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம். நான் கண்ட மகாபாரதம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர் சிந்தனையாய் நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் 14வது பாகமாக சிந்திக்கவிருக்கிறோம். இந்த சிந்தனையில் பங்கெடுக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த காவிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. யான் கண்ட இன்பம் பெருகை வையகம் என்று. சரி, இந்த காவியத்தினுடைய தொடர்ச்சி. நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர்ணாசிரம தர்மத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, அதையும் சொல்லிடுவோம். வர்ணாசிரம தர்மம் என்று சொன்ன உடனே நம்முடைய அத்தனை பேருடைய கவனமும் யாரை நோக்கி போகுதுன்னா பிராமணரை நோக்கி போகுது இல்லையா? இந்த கீதை உபதேசத்தில் வர்ணாசிரம தர்மத்தை பிராமணர்கள் எழுதவில்லை, பிராமணர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை. கிருஷ்ணன் சத்திரிய நிலையிலிருந்து விளக்கம் கொடுக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், அவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். கிருஷ்ணர் பிராமணர் அல்ல. இப்பொழுது விளக்கத்துக்குள் போவோம். இதுவரையில் இந்த காவியத்தை பற்றி நாம் சிந்திச்சுட்டு வந்தோம். கேட்டிருந்த அத்தனை பேருக்கும் இது புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது மகாபாரதங்கிற முழு காவியத்தையே ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் அமைப்புலேயும், உடல் உறுப்புலேயும், உடல் உணர்வுகள்லேயும், அறிவில், ஞானத்தில், புத்தியில் இதுக்குள்ளே கலந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வர்ணாசிரம தர்மத்தை நாம் அப்படி தான் சிந்திக்கிறோம். அதை பற்றி சிந்திப்போம். வர்ணாசிரம தர்மம்னா, வர்ணம்னா நிறம் இல்லையா? இந்த நிற பிரிவு உலகம் முழுக்க இருக்குங்க. நிறத்தை வச்சு பிரிவினை உலகம் முழுக்க இருக்குது. மேற்கத்திய நாடுகள்லாம், ஐரோப்பிய நாடுகள்லாம், அமெரிக்காவில் இங்கெல்லாம் கருப்பினர் வெள்ளையர் இப்படி ஒரு பிரிவு இருக்குது இல்லையா? கருப்பினர்லாம் உண்மையிலே அந்த தாய் மண்ணுக்கு சொந்தமானவங்க. வெள்ளையர்கள் அதுக்குள்ளே போய் குடியேறி அவர்களை கொன்று இவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க. உலகத்தில் நிறைய நாடுகளில் வெளியிலேருந்து குடியேறினவங்களாம் வெள்ளையர்கள். அந்த மண்ணிலே இருந்தவங்கெல்லாம் கருப்பர் தான் இல்லையா? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் இல்லையா? யார் யார் ஒரு நாடை கண்டுபிடிச்சி அதில் குடியேறுறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த நாடு சொந்தம் இல்லை. அப்போ அவங்களுடைய நாடு இல்லை அது. அங்கே இருந்த குடிமக்களை இவங்க கொன்று அதில் குடியேறுறாங்க இல்லையா? இன்னைய வரைக்கும் சொந்த குடிமக்களுக்கு எந்த நாட்டிலையும் உரிமை இல்லாமல் தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா கருப்பினத்தர், வெள்ளை இனத்தர் அப்படின்னு ஒரு வர்ணாசிரம தர்மம் இருக்குது இல்லையா? வர்ணங்களை வைத்து ஒரு பிரிவினை இருக்குது. அது மாதிரி நம்ம இந்தியாவில் மகாபாரதம் என்றால் கீதை உபதேசத்தில் 18வது அதிகாரத்தில் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி எழுதியிருக்கு. இதை சமுதாயத்துக்காக வெளிப்புறத்தில் எழுதியிருப்பாங்களா அப்படின்னா என்னுடைய சிந்தனைக்கு இது வெளிப்புறத்தில் எழுதுனது இல்லை. வர்ணாசிரம தர்மங்கிறத வெளிப்புறத்தில் எழுதுனதே இல்லை. இதை படித்து புரிஞ்சவங்க இது தனக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு புரியாமல் இதை சமுதாயத்தில் கொண்டு வந்து வச்சு அந்த சமுதாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் பிரிவினையை உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ கீதையில் பிறப்பின் அடிப்படையில் எழுதலையானா இதை அப்படி எழுத வாய்ப்பே இல்லை. உண்மையில் அதை அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. இதை படித்து விளக்கம் சொன்னவன் அதை வெளிப்புறத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு பிறப்பு இருக்குது, அந்த பிறப்புக்கான தொழில் இருக்குது, அதுக்கான குலம் கோத்திரங்கள் இருக்குது, அதுக்கான கலாச்சார வழிபாடு இருக்குதுன்னு பிரிவினையை உண்டாக்கி பிரித்து ஆள்ற ஒரு ஆதிக்கத்தன்மையை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த வர்ணாசிரம தர்மம் எப்படி எழுதியிருக்கலாம்? முதல் சூத்திரர் என்று சொல்லப்படுது, அவங்க பாதத்தில் பிறந்தவங்க. ரெண்டாவது வைசியர், அவங்க தொடையில் பிறந்தவங்க. மூன்றாவது சத்திரியர், அவங்க தோளில் பிறந்தவங்க. நான்காவது பிராமணர், அவங்க நாவில் பிறந்தவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இதை பிராட புருஷன்னு சொல்லுவாங்க. பிராட புருஷன்னா பெரிய உருவம்னு அர்த்தம். அந்த பெரிய உருவம் எதை சொல்லுதுன்னா பூமியை சொல்லுது. இந்த பூமியில் வாழ்கிற மொத்த மனுஷர்களும் சேர்ந்து ஒரு பெரிய உருவமாக இருந்தால் எப்படி இருப்போம்? அதுதான் பிராட புருஷன். அந்த மனிதர்கள் இந்த பெரிய உருவத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் பிறந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு தனிப்பட்ட மனுஷங்க, ஒரு சாரார், ஒரு வகுப்பினர், ஒரு வர்க்கத்தினர் அப்படி கிடையவே கிடையாது. இந்த வர்ணாசிரம தர்மம் எல்லாருக்கும் சொந்தமானதுங்க. ஒவ்வொரு தனி மனுஷனும்
4 வர்ணாசிரம தர்மத்துக்குள் வாழ்ந்தாகணும். ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு குலத்துக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒரு இனத்துக்கும், ஒரு வர்க்கத்துக்கும் அப்படின்னா இதை படித்து சொன்னவன் வர்க்க பிரிவை உண்டாக்கியிருக்கிறான். அவன் சுயலாபத்துக்காக அப்படி செஞ்சுருக்கலாம். இதை தெரியாமல் புரியாமல் அந்த காலத்தில் எல்லாரும் இதை படிக்கல இல்லையா, படித்தவங்க குறைச்சல் தானே. படித்து விவரமாக சொல்ல வேண்டியவன் இதை தனக்கு சாதகமாக வச்சு அதில் ஒரு பிரிவினையை உண்டாக்கி தன்னுடைய ஆதிக்கத்தன்மையை அதில் மேலோக்கி பெரும்பாலான மக்களை ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கும் இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது மிகப்பெரிய ஒரு பேய், பிசாசு, இரத்த காட்டேரி, அதுபோல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தன்மையாக இருக்குது. அழிக்க முடியாத பிசாசாக மாறிடுச்சு இல்லையா, அசுரனாக மாறிடுச்சு. எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நல்லதானா, எழுதப்பட்டவங்க ரொம்ப அறிவார்த்தமாக தெளிவாக தான் எழுதியிருக்காங்க. அது நல்லது தான், அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஆனால் அதை படித்து சொல்ல வந்தவன் இவ்வளோ பெரிய பிரிவினை உண்டாக்கி தன்னுடைய ஆதிக்கத்தன்மையை அதில் செலுத்திட்டான். இதை யார் செலுத்திருப்பா? இந்த மாதிரி ஆதிக்கத்தன்மை யார் கொண்டு வந்திருப்பா? இதில் ஒரு பிரிவினையை கொண்டு வந்துடக்கூடாது. யார் படித்தாலோ உண்மையை மறைச்சி பொய் சொல்லியிருக்கிறான்ல, அந்த பொய்யந்தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கான். அப்போ வர்ணாசிரம தர்மம் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு மனுஷனும் இந்த 4 வர்ணத்துக்குள்ளே தான் வாழ்ந்துன்னு இருக்கிறான். இதுக்கு பிரிவினையோ வர்க்கமோ கிடையாது. உதாரணத்துக்கு சூத்திரர்கள் உழைப்பாளி இல்லையா, இந்த பூமியில் பிறந்த அத்தனை மனுஷனும் உழைச்சி தான் சாப்பிட்றான். இது உண்மையாக இல்லையாங்க? எல்லா மனுஷனுங்க அந்தந்த தொழில் ரீதியாக அவங்க உழைக்கிறாங்க. இப்போ ஒரு உழைப்பாளி இருக்கார், அவர் விவசாயியாக இருக்கலாம், இல்லை மற்ற கூலி தொழிலாளியாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுகிற ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். இந்த தொழிலாளிகளை எல்லாம் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இல்லையா. அடிப்படை வேலை செய்கிறவங்கள சூத்திரர்கள். நல்லா சிந்திச்சு பாருங்கள், இவர்கள் மட்டும்தான் சூத்திரரா? இவர்கள் மட்டும்தான் உழைக்கிறாங்களா? மற்ற எல்லா சமூகத்தினரும் உழைக்கிறாங்களா? ஒரு விவசாயியாக இருக்கலாம் அல்லது தொழிலாளியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணுறவங்க யாருங்க? தொழிலாளி தானே. இந்த உலகம் எதை தாங்கி நிற்குதுன்னா இந்த தொழில்துறையை தாங்கி தான் நிற்குது இல்லையா. இந்த உலகத்துக்கு பேஸே, மனித குலம் வாழ்வதுக்கு பேஸே தொழில் தான், உழைப்பு தான் இல்லையா. இந்த உழைப்பை அடிப்படையாக வச்சிருக்கிறவங்க சூத்திரர்கள். அவங்க பாதத்துக்கு நிகரானவர்கள். அப்படி பாருங்கள், ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்கள தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறான்னு சொல்லுவாங்க. உண்மை தானே? அப்போ ஒரு மனுஷன் நிற்கணும்னாக்கா எது முக்கியமாக தேவைன்னா கால்கள் முக்கியமாக தேவை. அதான் பேஸ், அதான் அடிப்படை இல்லையா. அந்த கால் இல்லாமல் அவன் நிற்க முடியாது இல்லையா. அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும்னாக்கா அடிப்படை உழைப்பு தான். இந்த உழைக்கிற உழைப்பாளி அத்தனை பேருமே சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டது. உழைப்புன்றது வெறும் தொழிலாளிகள், உழைப்பு தொழிலாளிங்கிறது அடிமட்ட மக்கள்னு ஒரு வர்க்க பிரிவினையை பிரிச்சிடக்கூடாது. எல்லா தரப்பினரும் உழைக்கிறாங்க. இன்ஜினியரு, டாக்டரு, வக்கீல், இதைவிட ஆகச்சிறந்த வேலையில் இருக்கிறவங்க, அறிஞர், வேத போதகர்கள் எல்லாரும் உழைக்கிறாங்க. அடிப்படையாக அவங்க வாழ்க்கையை மேலோங்கிறதுக்காக உழைக்க தான் செய்கிறாங்க. ஒரு வழக்கறிஞரோ, மருத்துவரோ, இன்ஜினியரோ ஒரே இடத்துல உட்காந்து அவங்களுக்கு பணமழை கொட்டியிருந்தாடா கிடையாது. உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இல்லை. அவர்களும் தங்கள் தொழில் சார்ந்து 4 இடத்துல ஓடணும், உழைக்க தான் செய்கிறாங்க. அவங்களும் உழைப்பாளி தான். அப்போ எல்லாரும் சூத்திரர்கள் தான். புரியுதுங்களா? எந்த தொழில் செஞ்சாலும், போதகராக இருந்தாலும் சரி, புரோகிதராக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்கிறதுக்காக, வாழ்வாதாரத்தை மேற்படுத்துறதுக்காக ஓடி உழைக்க தான் செய்கிறாங்கல்ல. அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். இதில் வர்க்க பேதமே கிடையாதுங்க. எல்லாருமே சூத்திரர். அடிப்படையாக ஒரு மனுஷன் மேலேறினானாக்கா அவன் உழைக்கணும் இல்லையா. உழைக்கிற அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் தான் கீதையில் இந்த உபதேசம் வருது. வர்ணாசிரம தர்மங்கிறது இந்த அடிப்படையில் தான் வருது. எல்லாரும் உழைக்கிறாங்க, அத்தனை பேரும் சூத்திரர் தான். சரி, அடுத்த கட்டம் என்ன? வைசியர் இல்லையா. அது தொடையை குறிக்குது. அறிவால் சிறந்தவராக இருந்தாலும் சரி, இல்லை உழைப்பால் சிறந்தவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைச்ச பொருளை, தன்னுடைய உற்பத்தியை, ப்ராடக்டை சேல் பண்ணி ஆகணும் இல்லையா. விற்பனை பண்ணி ஆகணும், அதை வியாபாரம் பண்ணி ஆகணும். அந்த வியாபாரம் பண்ணுற அந்த அளவுக்கு அவர் டெவலப்மெண்ட் ஆகிட்டார்னா, ஒரு விவசாயியாக இருந்தால் தன்னுடைய உழைப்பை போட்டு ஒரு பயிரை விளைவிச்சார். அதனுடைய கொழும்புதலை, தன்னுடைய மகசூலை என்ன பண்ணணும்? வியாபாரம் பண்ணுறார்.
அவர் உழைச்சதோடு அப்படியே உட்காந்துக்க முடியாது. வெறும் உழைப்பாளி, உழைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கார், அவருக்கு தான் சூத்திரன் இல்லை. அவரே அடுத்த கட்டமாக நகர்றாரு. அந்த உழைச்சதன் மூலமாக அதில் வந்த மகசூலை அவர் வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ வியாபாரம் பண்ணால் அவர் என்ன ஆகுறாரு? வைசியர் ஆகிறார். இந்த வியாபாரத்தை எப்படி பண்ணுறாங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய பொருளை பற்றி சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கள, அந்த பொருளை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் எடுக்கும் போதும் தன்னுடைய தொடை மேலே வச்சு தான் செய்கிறாங்க இல்லையா? அதனால் வைசியரை தொடையாக காட்டப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. எந்த வியாபாரியாக இருந்தாலும் உட்காந்தோ நின்று வியாபாரம் பண்ணுறாங்கள, அந்த வியாபாரம் பண்ணும்போது அந்த பொருளையோ இந்த பொருள் மூலமாக வர பணத்தையோ எங்கே வைக்கிறாங்க? தன்னுடைய அரைக்கட்சியின் ஜோபியில் வைக்கிறாங்க இல்லையா? அது தொடையில் தான் நிற்குது. அல்ல இடுப்பில் கட்டிப்பாங்க, அதுவும் தொடையை தான் குறிக்குது இல்லையா? அதனால் வைசியர் தொடைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சூத்திரராக இருந்த தொழிலாளி தன்னுடைய ப்ராடக்டை அவர் சேல் பண்ணும்போது, தன்னுடைய உழைப்பை விற்கும்போது அவரே பரிணாமம் அடைகிறாரு வைசியராக. விளங்குதுங்களா? இது எல்லா தரப்பினருக்கும் பொது தாங்க. ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பை இங்கும் அங்குமா ஓடி தன்னுடைய உழைப்பை எப்படி பண்ணுறாரு? வியாபாரம் பண்ணுறாரு. அந்த உழைப்பை ஓடி ஓடி பண்ணும்போது அவர் சூத்திரர் தான். அந்த உழைப்பை ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அதை வியாபாரமாக ஆக்கிட்டார்னா அது வைசியர். கிளைண்ட் கிடச்சிட்டாருன்னா ஒரு இடத்துல உட்காருவார்ல, உட்காந்து அந்த வியாபாரத்தை பண்ணுவார் இல்லையா? அந்த பிஸ்னஸை நடத்துவார் இல்லையா? அப்போது அவர் வைசியராக மாறுறார். ரெண்டாவது கட்டம், வைசியர் ஆன பிறகு அவங்களுக்கு பொருளாதாரம் கையில் வந்துடும். ஒரு வியாபாரத்தை நடத்தி முடிச்சுட்டாங்களே, கையில் பொருளாதாரம் வந்தது இல்லையா? இந்த பொருளை பாதுகாக்கணும் இல்லையா? இந்த பொருளை பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிற எண்ணம் வருது பற்றியா ஒவ்வொரு மனுஷனுக்கும்? அவனுக்கு சத்திரியன் என்று பேர். இதை ஒரு ராஜா செஞ்சால் தேசத்தை பாதுகாக்கிறான், தனி மனுஷன் செஞ்சால் அவனுக்கு அவனே ராஜா. அதுக்கு தோள்பட்டையை குறிப்பிட்டிருக்கு. புஜக்கர பலசாலின்னுவாங்கள்ல, புஜம்னா தோல் இல்லையா? அந்த புஜம் பலமாக இருக்குது எதுலன்னா அவர் பாதுகாக்கிற அந்த நோக்கத்தில் வந்த பிறகு, சம்பாதிச்ச பொருளை பாதுகாக்கிற எண்ணத்தில் வரார் இல்லையா? அப்போ மனோதைரியமும் உடல் பலமும் அவர் கூடுது. அந்த பொருளை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வருது இல்லையா? அப்போ அவர் சத்திரியனாக மாறுறாரு. உழைச்சார், வியாபாரம் பண்ணார், பொருள் ஈட்டினார், பாதுகாக்கிறாரு. இந்த பொருளை எப்படி புத்தியாக உபயோகப்படுத்தணும், இந்த பொருளை எப்படி பல மடங்காக உருவாக்கணும், இதை எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும், தானம் தர்மங்கள் செய்யணும், இதன் மூலம் ஒரு கோயில் குளம் உருவாக்கணும், பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும், ஏழைப்பாழ மக்களுக்கு உதவி செய்யணும், இது மாதிரி சிந்தனை அவருக்கு. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வந்துச்சுன்னா அவர் பிரம்ம ஞானம் தெரிந்த பிராமணர். இதுக்கு ஒரு குலம் கிடையாது. இது ஒரு குலமாக பிராமண குலம், சத்திரிய குலம், வைசிய குலம், சூத்திர குலம் அப்படின்னு குலம் ரீதியாக, வர்க்க ரீதியாக, இன ரீதியாக பிரிக்கக்கூடாது. அதை தான் முதல்ல சொன்னேன். இதை தந்திரமாக ஒருத்தன் பிரிச்சுட்டுக்கிறான். அதை அப்படியே மக்கள் நம்பிட்டாங்க. இந்த பூமியில் வாழற அத்தனை மனுஷரும் சூத்திரர் தான். ஆரம்பத்தில் எல்லாரும் சூத்திரர் தான். உழைக்கிற அத்தனை பேரும் சூத்திரர் தாங்க. பாருங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவன் உழைக்க தாங்க செய்கிறான். அந்த பணத்தை அவன் பல கோடியாக பெருக்கிறதுக்கு 4 இடத்துல ஓடிடுறான். அந்த உழைப்பை அவன் போடுறான் இல்லையா? அவன் சூத்திரன் தான். அந்த உழைப்புக்கேற்ற அவனுக்கு ஒரு வியாபாரம் கிடச்சி லாபத்தை எடுக்கிறான் இல்லையா? அப்போ வைசியன். அந்த லாபம் அடைஞ்சதை பாதுகாக்கிறான் இல்லையா? அப்போ சத்திரியன். பாதுகாத்த பணத்தை பல உயிர்களுக்கு தான தர்மங்களும் நல்ல காரியங்களும் செய்கிறான் இல்லையா? அப்போது பிரம்ம ஞானம் தெரிந்த பிராமணன் அவன். இப்போ தனி குலம், தனி வர்க்கம் இருக்கா? உழைப்பாளி வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், பணக்கார வர்க்கம், இப்படி எதனா இருக்குதா? இப்போது எப்படி பிரித்து வச்சுக்கிறாங்கனாக்கா, உழைப்பாளி வர்க்கம் சூத்திரர், முதலாளி வர்க்கம் வைசியர், ஆளுகிற வர்க்கம் யார்? அரசியல்வாதிங்க. அதிகார வர்க்கம் அந்த அரசியல்வாதிக்கு ஐடியாஸ் கொடுக்குற ஞானிகள், அவங்க ஆளுகிற வர்க்கம். இப்படி வர்க்க ரீதியாக பிரித்து வச்சு மனிதருக்குள்ள பிரிவினையை உருவாக்கின யாரோ ஒருத்தன் பண்ணிட்டான். இதை எல்லாரும் நம்பிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த காலத்தில் இந்த நூலை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இப்போ தான் இந்த காலத்தில் தான் இது நம்ம கைக்கு வந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மகாபாரதம்னு ஒன்று இருக்குது. அந்த மகாபாரதத்தில் கீதைன்னு ஒன்று இருக்குது. அதில் 18 அத்தியாயம் இருக்குது. அதில் மனிதனுடைய முழு நிலைமை பற்றி எழுதியிருக்குதுன்னெலாம் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நூல் எப்போ பதிப்பகம் அதிகமாச்சோ அப்போ தான் மக்கள் கையில் வந்தது. அப்புறம் அதை பற்றி படித்து அதை பற்றின ஒரு ஞானாந்தரமான விளக்கம் கொடுத்து மக்கள் இடத்துல கொண்டு வரணும். அதுக்குள்ளே இது எப்படி தவறாக போயிடுச்சுனாக்கா, மொத்த விஷயமும் வெளிக்காட்சியாகி எல்லாத்துக்கும் ஒரு பிரிவினை வச்சு எல்லாரும் வெளியில் இருக்கிறானுங்க, அதில் ஏற்றத்தாழ்வுலாம் கொண்டு வந்துட்டாங்க.
இப்படியே ஊறி போட நமக்கு இது வந்து தனி மனுஷனுடைய குணாதிசயத்தை பற்றி தான் இந்த நூல் சொல்லியிருக்குது. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது மாதிரி இந்த நூலை சிந்திச்சு பாருங்கள். வர்க்க பிரிவினைன்னு ஒன்று கிடையாது. இவ்வளோ எழுதினவங்க ஒரு மனித குல வர்க்க பிரிவினை யாருன்னா எழுதியிருப்பாங்களா? சிந்திச்சிருப்பாங்களா? அப்படி இந்த நூல் ரொம்ப நல்ல முறையில் எழுதப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் தனி மனுஷன் யாருன்ற புரிதலுக்கு தான் எழுதினார். அந்த அடிப்படையில் தான் இந்த வர்ணாசிரம தர்மமும் எழுதப்பட்டிருக்கு. உழைப்பாளிங்கிறது மனித குலத்தில் உள்ள அத்தனை பேரும் முதல் உழைக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே கை கால் இல்லாதவன், கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன் எல்லாருமே உழைக்கிறாங்க. யாருமே உழைக்காமல் இல்லை, எல்லாரும் உழைக்கிறாங்க. 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து ஒரு பிள்ளைங்கிட்ட கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்க கூட அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கோ உழைக்க தான் செய்துங்க. உழைக்காமல் யாரும் இல்லை. அதை நாசமாக்குறது கூட உழைக்க தானே செய்துங்க. எல்லோரும் சூத்திரர்கள். இங்கே வர்க்க பிரிவினின்னு தனி மனுஷன் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இந்த 4 வர்க்கமும் இருக்குது, 4 பிரிவினையும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டால் அடுத்த மனுஷனை ஜாதியிலையோ குலம் தாழ்த்தியோ பேசக்கூடாது. பாரதி சொல்கிறான், குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம். இன்னொரு நூல் சொல்லுது, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி. இல்லைன்னு யார் கேட்குறாங்க? அவங்க கொடுக்குறவங்க உயர் ஜாதிக்காரங்க. பிறப்பால் வந்த பிரிவினையாடா? இல்லை, அவங்கவுங்க சொன்ன விஷயத்தினால வந்த பிரிவினை தான் இது. பிறப்பால் கிடையாது. பிறப்பால் பார்த்திங்கன்னா எல்லா மனுஷங்களும் 4 வர்ணத்துக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. எல்லா மனுஷனும் சூத்திர, வைசிய, சத்திர, பிராமணன் தான். அந்தந்த காலகட்ட பருவத்தில் அவங்க கடைசியாக பிரம்ம ஞானம் அடைகிற காலத்துக்கு வராங்க. இதை தான் இந்த காவியம் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லின்னு வரும். கடைசியாக நீங்கள் பிரம்ம ஞானத்தை அடையணும்னாக்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த பூமி இதனுடைய வளங்கள் எல்லாம் பொதுவானது. இது எப்போ வரும்? இந்த சிந்தனை எப்போ வரும்னாக்கா ஆரம்பத்தில் வராது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு தனி மனுஷனும் தான் எப்படி பெருசாக வளரணுங்கிற நோக்கத்தில் தான் இருப்பான். அதில் சுயநலம் கலந்தே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி வந்துட்ட பிறகு கொஞ்சம் பொதுநலம் அதில் எட்டி பார்க்கும். பேரளவுக்கு அவர் வளர்ந்துட்டார்னாக்கா அவர் நாடளவுக்கு நன்மை செய்யணும்னு பார்ப்பார்.